கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் எபிரேயர் 8. இந்த அதிகாரத்தில் வசனம் 10, 11, 12 நாம் தியானிக்கிறோம். அதாவது 10 சொல்லுது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அதாவது அவர் நமக்கு எப்போ தேவனாயிருப்பார், நாம் எப்போ அவர்களுக்கு ஜனமாயிருப்போம். அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அவர் நமக்காக மரித்தார் உயிர்த்தாருங்கிறத நம்ம விசுவாசித்து நம்முடைய இருதயங்களில் எழுதப்படும் போது நமக்கு அவர் தேவனாக இருக்கிறாரு, நாம் அவர்களுடைய ஜனமாக இருக்கிறோம். அதை தான் இந்த வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்போது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் என்னை அறிவார்கள். அப்படியாக நம்ம அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போது, நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கும்போது சின்னவன்லேருந்து பெரிய வரைக்கும் கர்த்தரை அறிவார்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம அறியப்படுகிறோம். அதை தொடர்ந்து 12வது வசனத்தில் சொல்லிருக்கு பாருங்க, ஏனெனில் நான் அவர்களின் அநியாயங்களையும் கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதாவது நம்மளுடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறது மட்டுமல்ல, அதை ஒருபோதும் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. அவர் நினையாமல் இருக்கிறார். அதுபோல இன்னைக்கு நாம் மற்றவங்களுடைய யாராவது நம்மளிடத்துல ஏதாவது ஒரு தவறு செய்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நாம் அந்த தவறுகளை அவங்கள்ட்ட சுட்டி காட்டி அவங்கள திரும்ப திரும்ப காயப்படுத்தாத அதை மன்னித்தது மட்டுமல்ல, அதை நினைக்காம இருக்கிறோமா, அவங்கள நாம் சுட்டி காட்டாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா புதிய உடன்படிக்கையை நாம் அதனுடைய பிரமாணங்களை நாம் கீழ்ப்படியணும். அதோடைய பிரமாணங்களை கீழ்ப்படியணும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் போல பலி செலுத்த தேவையில்லை. நாம் அறிகிறது என்னன்னா, நாம் ஒரே பலியாக தன்னையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் நமது அநியாயங்களை தமது கிருபையினால் மன்னிக்கிறார்னு சொல்றது. அவர் நம்முடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய கிருபையினால மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் மற்றவங்களை மன்னிச்சு அதை மறக்கிறோமா, அதை ஒருபோதும் நினைக்காம இருக்கிறோமாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்த நாளில் நம்மக்கிட்ட அப்படி ஒரு குறைவுகள் இருந்தால் தேவனிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளையே நம்மளுடைய இருதயங்களில் எழுதி அவரை நம்மளுக்கு கர்த்தர் என்று நம்பி நம்ம ஒருபோதும் பின்வாங்கி போகாமல் அவரிடத்துல முன்வர நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போம். நம்ம அநேக வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.